அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவில் நடுகம்பிற்கான ஆரம்ப பாடமுறைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இதுவரையிலும் நெடுங்கம்பில் 4 அடி கால் பாடமுறைகள் வரை பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கி நடுகம்போட ஆரம்ப பயிற்சி முறைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல கம்போட நடுப்பகுதியில் கையை பிடிச்சிக்கணும். 2 பக்கமும் சம அளவில் இருக்கிற மாதிரி சமநிலையில் நின்றுக்கலாம். இடது காலம் வலது காலம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி. இப்போது என்னென்னா, ஒரு எண் வடிவத்தில் 8ங்கிற அமைப்பில் கம்பம் 2 வெளிவீச்சு, வலது கையில் வெளிவீச்சோட ஆரம்பித்து வெளிவீச்சிலே முடிப்போம். ஒரு 8 வடிவத்தில் அப்படியே பொறுமையாக சுற்ற ஆரம்பித்து வேகமாக உடம்பை நல்லா திருப்பி பக்கவாட்டு வரைக்கும் சுற்ற பார்க்கணும். இப்போது இதே வீச்சை இடது கையில் கம்பம் நடுப்பக்கமாக பிடிச்சிட்டு அப்படியே அந்த 8ங்கிற வடிவத்தில் வெளி வீச்சு மட்டும். இப்போது உள்வீச்சு முறைகளில் வெளி வீச்சும் உள் வீச்சையும் மாற்றி தான் வீசுவோம். இப்போது உள்வீச்சில் அதே போல் கம்போட மொனப்பகுதி தலைகீழாக இறங்கி வீசுறது. இப்போது இதே வீச்சை அப்படியே இடது கையிலையும் தலைகீழாக கம்பை திருப்பையும் தலைகீழாக இந்த பக்கத்துக்கும் கம்பு தலைகீழ் திசையிலேயே சுற்றுற மாதிரி பார்த்துக்கணும். இதை நல்லா பயிற்சி பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த பதிவில் வீச்சு ஆரம்பிக்கிறது எப்படி, நெடுங்கம்பில் பார்த்த மாதிரியே இடது பக்கமும் வலது பக்கமும் வீசி ஒரு கோர்வையாக வீசி வர்றது எப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.